ஹலோ ஆல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அரேவை ரிவர்ஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். என்னன்னா 1 4 3 2 6 5 அப்படியே ரிவர்ஸில் 5 6 2 3 4 1 அதுதான் நம்மளோட அவுட்புட்டாக இருக்கணும். ஓகே, இதுக்கு வந்து எப்படி பண்ணலான்ற லாஜிக் ஃபஸ்ட்டு பார்ப்போமா. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அரே எடுத்துக்கிறேன். 1 2 3 4 5. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் 2 பாயிண்டர் அப்ரோச்னு யூஸ் பண்ண போகிறோம். அதாவது 2 பாயிண்டர் ஓகே. இப்போ 2 பாயிண்டர்னா நான் வந்து 2 பாயிண்டர் ஒன்று எடுத்துக்க போகிறேன். அதாவது ஐன்னு ஒன்று, எதை ஃபஸ்ட் இண்டெக்ஸை பாயிண்ட் பண்ணுறதுக்கு, ஜேன்னு ஒன்று எண்ட் இண்டெக்ஸ், அதாவது லாஸ்ட் இண்டெக்ஸை நான் குறிப்பிடுறதுக்கு ஜேன்னு ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என் அரேல அதாவது இந்த ஐ வந்து லெஸ் தென் ஆஃப் ஜே இருக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ண போகிறேன்னா மூவ் பண்ண போகிறேன். ஐயை வந்து மூவ் பண்ண போகிறேன். ஆனால் மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறேன்னா ஐயையும் இந்த ஜேயும் ஸ்வாப் பண்ண போகிறேன். ஸோ நான் ஸ்வாப் பண்ணனா என்ன ஆகும், 5 வரும், லாஸ்ட்டில் 1 வருமா. அதாவது ஐ ஜேவை மட்டும் ஸ்வாப் பண்ணுறேன்னா, ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் மூவ் பண்ணுறேன். இதை ஒரு ஸ்டெப்பு. ஸோ மூவ் பண்ண அடுத்த செகண்ட் நான் திருப்பி அதையும் ஸ்வாப் பண்ணுறேன். ஸோ ஜே இங்கே வந்துச்சுன்னா 4, அதே 2 அங்கே போச்சுன்னா 2. திருப்பி நான் ஸ்வாப் பண்ண போகிறேன். ஆனால் என்னென்னா ஐ லெஸ் தேன் ஜேவா எனக்கு வந்துடும். எப்போனா ஆட் நம்பராக இருக்குச்சு லெஸ் தேன் ஜேவாகவும் வரும், ஈவன் நம்பர்லேயும் வரும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், அங்கே இருக்க 3 அப்படியே நான் வச்சுட்டு பார்த்தனா 5 4 3 2 1 5 4 3 2 1 வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு ஈவன் நம்பர் எடுத்துட்டேன். 1 2 3 4 5 6 வரைக்கும் எடுத்துட்டேன்னா, ஐ என்னோட ஜே வச்சுக்கிட்டேனா, வச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்வாப் பண்ணிக்கிறேன். 6 லாஸ்ட்டில் 1 ஸ்வாப் ஆகிடுமா. அடுத்து மூவ் பண்ணுறேன். ஐ ஒரு வாட்டி, ஜே ஒரு வாட்டி. அதாவது ஜே இங்கே வந்துடும் 5, இங்கே இருக்க 2 அங்கே போயிடும் 2. திருப்பி வந்து நான் மூவ் பண்ணுறேன். ஐ ஒரு வாட்டி, ஜே ஒரு வாட்டி. மூவ் பண்ணதுக்கப்புறம் ஜேல இருக்க வேல்யூ 4 இங்கே வந்துடும், ஐயில் இருக்க வேல்யூ 3 இங்கே போயிடும். திருப்பி நான் மூவ் பண்ணுறேன். அதாவது மூவ் பண்ணச்சு என்ன ஆகும், ஐ வந்து 4க்கு வந்துடும், ஜே வந்து 3க்கு வரைச்சு. ஐ லெஸ் தேன் ஜேவா கிடையாது. ஸோ வந்து அப்போ வந்து என்னோட அரே ரிட்டர்ன் ஆகிடும். அப்போ ரிட்டர்ன் ஆகிச்சு எனக்கு என்ன ஆகுது பாருங்கள், அப்படியே ரிவர்ஸில் இருக்கா 6 5 4 3 2 1. அவ்வளோதான் நம்மளோட அப்ரோச். ஓகே, கோட் பண்ணுவோமா. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஜிஎஃப்ஜியில் போட்டு பார்ப்போம். அதாவது கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்ன்ற சைட்டில் நான் இந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுவேன், என்னோடய பாயிண்டரை ஃபஸ்ட் வைக்கணுமா. ஃபஸ்ட்டு நான் லெஃப்ட் பாயிண்டரை, நான் வந்து இங்கே ஐயை வந்து லெஃப்ட்டுன்னு எடுத்துக்கிறேன், இல்லைன்னா ஐன்னு எடுத்துக்கிட்டா. ஆனால் நான் ஐன்னு எடுத்துக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு குழம்பாது. இன்ட் ஐயை வந்து நான் 0ன்னு எடுத்துக்கிறேன், ஏன்னா என்னோட அரே 0 தானே ஃபஸ்ட்டு. இன்ட் ஜேவை அரேவோட லென்த் -1, ஏன்னா 0th இண்டெக்ஸ்லேருந்து வருதுனால -1 எடுத்ததுக்கப்புறம் வைல் எது வரைக்கும் போகணும், ஐ லெஸ் தேன் ஜே வரைக்கும் போகணும். என்ன பண்ணணும், ஸ்வாப் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு டெம்பரரியில் வந்து நான் அரே ஆஃப் ஐ, அதாவது ஃபஸ்ட் எலிமெண்ட் நான் டெம்பரரியாக சேவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஐயில் வந்து ஜேவோட வேல்யூவை போட்டுட்டு இப்போ நான் டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணதை வந்து ஜேல போட்டுறேன். அவ்வளோதான் நம்மளோட ஸ்வாப்பிங். பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஐ வந்து எனக்கு லெஃப்ட்லேருந்து ரைட் போகணுமா, அப்போ 0 1 2 3ன்னு ப்ளஸ் ஆகிட்டு போகணும். ஜே வந்து லாஸ்ட்லேருந்து எனக்கு வரணுமா, ஸோ ஜே மைனஸில் வரணும். அவ்வளோதானா, கம்பைல் பண்ணுவோம். ஸோ அதாவது கரெக்டாக இருக்குன்னு வருது, சப்மிட் பண்ணுவோம். இது ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லைன் கம்பைலர் ஒன்று எடுத்து வச்சுப்போம். ஓகே, அதாவது இத்தனை டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இம்போர்ட் java.util.asterisk எடுத்துகிறேன். அண்ட் தென் நான் இந்த ஃபங்க்ஷனை மட்டும் காப்பி அடிச்சுக்கிறேன் இங்கேருந்து. ஓகே, ஃபங்க்ஷனை காப்பி பண்ணி நான் போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறம் ஃபங்க்ஷனை ஸ்டாட்டிக்காக மாற்றிப்போம், ஸ்டாட்டிக் வாய்ட். ஓகே, இப்போதைக்கு நான் வந்து அரேவை இங்கே கொடுத்துக்கிறேன். இன்ட் அரே வந்து நம்மளுக்கு என்னென்னு கொடுத்துக்கலாம்னா சும்மா வந்து 1 2 3 4 5
கொடுத்துட்றேன். இப்போ நான் என்ன பண்ணணும்னா எனக்கு வந்து இது ரிவர்ஸ் பண்ணுமா, இப்போ வந்து நான் அதை கால் பண்ணேன் ரிவர்ஸ் ஆஃப் அரே, ஏதாவது என்னோட அரேவை ரிவர்ஸ் பண்ணுறேன். இப்போ அதில் இருக்கிறதெல்லாம் ஃபார் இன்ட் ஐ இஸ் டு அரேல இருக்க எல்லா வேல்யூவும் என்ன பண்ணணும், பிரிண்ட் பண்ணாலே எனக்கு போதும். ஏன்னா அது ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம். அப்பா ஏதோ ஒன்று வருது, பிரிண்டர்னால எலன் வேணாம், ஐ ப்ளஸ் ஒரு கேப் வேணாம், காமா கூட கொடுத்துக்கலாம் நம்ம இஷ்டம்தான். ஸோ பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, எனக்கு வந்து இங்கே என்ன கொடுத்தா 1 2 3 4 5, இங்கே வந்து 5 4 3 2 1. ஓகே, கமா வேணாம், அதுதான் இன்னும் நல்லாயிருக்கும். அவுட்புட்டில் 5 4 3 2 1 வந்துருச்சு. ஓகே, இங்கே கேப் வேணால் கேப் கொடுத்துக்கலாம் நம்ம இஷ்டம்தான். ஸோ இதுதான் வந்து ஒரு ரிவர்ஸ் அரேக்கான ஒரு கோட். ஸோ இந்த வீடியோவில் வந்து ரிவர்ஸ் அரே பார்த்துருப்பீங்க. அடுத்த வீடியோலேருந்து அடுத்த சம் பார்க்கலாம். தேங்க்யூ.